இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை. உம்மைத் தொகை. உம்மைத் தொகையில் முதலில் உம்மை என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். என்பது இடைச்சொல்லாகும். தொகை என்றால் மறைந்து வருவது என்பது பொருள். எனவே உம்மைத் தொகை என்பது ஒவ்வொரு சொல்லின் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது ஆகும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இப்பொழுது பார்க்கலாம். தாய், தந்தை. இச்சொற்களை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது தாயும் தந்தையும் என்று வரும். இந்த தொடரில் தாயும் என்கிற சொல்லில் என்கிற இடைச்சொல்லும், தந்தையும் என்கிற சொல்லில் என்கிற சொல்லும் மறைந்து வருவதால் தாய் தந்தை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை ஆகும். உம்மைத் தொகையை எளிமையாக கண்டறிய பின்வரும் குறிப்புகளை காணலாம். முதல் குறிப்பு, 2 அல்லது 3 சொற்கள் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு, காசு, பணம், நாடு, நகர், அந்தி, காலை. இந்த சொற்களில் 2 சொற்கள் சேர்ந்து வருகின்றன. அடுத்து இரண்டாவது குறிப்பு, ஒவ்வொரு சொல்லுக்கும் இறுதியில் என்னும் இடைச்சொல் மறைந்து வரும். எடுத்துக்காட்டு, காசு, பணம். இச்சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது காசும் பணமும் என்று வரும். காசும் பணமும் இந்த சொற்களில் என்னும் சொல் மறைந்து வருகின்றது. இவ்வாறு காசு, பணம் என்கிற இச்சொற்களில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதால் இந்த சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை ஆகும். அடுத்து மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். நாடு, நகர். இச்சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது நாடும் நகரும் என்று வரும். நாடும் நகரும் என்ற சொற்களில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருகின்ற காரணத்தினால் இந்த சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை ஆகும். அடுத்து மற்றொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். அந்தி, காலை. இச்சொல்லை விரித்து பொருள் கொள்ளும் பொழுது அந்தியும் காலையும் என்று வரும். அந்தியும் காலையும் என்கிற இந்த சொற்களில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவதால் இந்த சொல்லுக்குரிய சரியான இலக்கண குறிப்பு உம்மைத் தொகை ஆகும்.